இந்த நாள் வந்து எனக்கு மழையோட தொடங்கியாச்சு. இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. இன்டர்வியூவில் செலக்ட் ஆனனா இல்லையா, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த தீனியெல்லாம் பார்த்தா நான் அப்படியே என் கால் வந்து அங்கேயே நின்றும். ஏதாவது வாங்கிட்டு போன்னே சொல்லும் வாயெல்லாம். அதனால் வாங்கிட்டு அப்படியே அம்மாவுக்கு வந்து ஜாதி முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும். அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வேர்ல்பூல் சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்திருந்தாங்க. வாஷிங் மிஷின் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னதையுமே உடனே எனக்கு வந்துட்டு இன்றைக்கே வந்து எல்லாமே பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது, துணியை ஒரே சைடு போடாதீங்க, எல்லா சைடும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. வெயிட் ஒரே சைடில் இருந்ததுன்னா அப்படி தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதராசி மூவிக்கு சாயங்காலம் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். அதுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் சென்னை போயிருந்தார். அவரை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்பியாச்சு. இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் சாருக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது. இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா மனசில் பதிகிற மாதிரி இருந்தது. எஸ்கே அண்ணாவாக இருக்கட்டும், அந்த ஹீரோயின், அப்புறம் போலீஸ் கேரக்டர், வில்லன், அதில் 2 வில்லன் வருவாங்க. வில்லன் கூட இருக்கிற ஒரு வில்லி கேரக்டர் வரும். எல்லாமே வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஆக்ஷன் படம் தான். ஆனால் உங்களுக்கு வந்து கதை வந்து போர் அடிக்காமல் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் குழந்தைங்களுக்குமே பிடிச்சிருந்தது. அவங்களுமே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப வல்கரான சீன்ஸுமே எதுவும் இல்லை. யாரையும் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸுமே இல்லை. ஆனால் ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து அவர் கூட போய் ஒரு வாட்டி போய் இந்த படத்தை பார்ப்பேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள்.